பாருங்க, இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதே நம்மளோட எல்லாம் செல்ல பிராணிகள். இது கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாய் இருக்குது. இதெல்லாம் நம்ம செல்ல பிராணிகள். பாருங்கள், எல்லாம் நம்மளை தேடி நூக்குள்ள எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. இந்த இவர் மட்டும்தாங்க கொஞ்சம் கோபக்காரராக இருக்கார். ஏன்னா பல நாள் எப்படி நின்றுருக்காருன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம செல்ல பிராணிங்க. இது நம்ம தோட்டங்க. எல்லா மரமும் இருக்குது. பலா மரம், மிளகு மரம், மிளகு கொடி, சப்போட்டா எல்லாமே இருக்குது. பாருங்க, நாய்க்குட்டி ஆடு வருங்க வந்து உரசிக்கே இருக்குது. இவர் மட்டும்தான் கோவப்படுறாரு. இதெல்லாம் நம்ம செல்ல பிராணிங்க. எல்லாமே செல்லமாக இருக்குங்க. ஏய் ஏய் விடு. இப்படித்தே இருக்கு. இவர் மட்டும்தான் கொஞ்சம் கோவப்படுறாரு, புர்ன்றாரு. இவனை பாருங்க, நம்மளை விடவே மாட்டான். இவன் வந்து சும்மா இங்கே வேறு உரைச்சிக்கிட்டு தேய்ச்ச மாணிக்கிட்டே இருக்கான். இப்போ எல்லாமே கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பாமல் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் நிறையா ஆடு மாடு எல்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாம் நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுத்துருந்தோம்னா நம்ம எல்லாமே வந்து நம்மகிட்டே வந்து ஒட்டி நின்றுக்குறோங்க. நம்ம செல்ல பிராணிங்க. இந்தியா நம்ம முத நாய். இவன் பேர் ரோசி. இன்னொருத்தவி இருக்கான். அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை அழுக்காகாமல் விட மாட்டான். அவனை கூப்பிட்டா போதும். டேய் அப்போ அப்போ பாருங்கள், நம்ம கூப்பிட்டோம். கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டான். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக்க போகிறேன். டேய் அப்போ அப்போ பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இதெல்லாம் நம்ம செல்ல பிராணிங்க. எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இது சும்மா நம்ம தோட்டத்துக்கு வந்தால் இதெல்லாம் நம்ம சும்மா எடுத்துக்கிருக்கோம். எடுத்து நம்ம செல்ல பிராணிகளை அவங்கள்ட்ட காமிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதான். நான் பார்த்துங்க, நல்லா மலையடி வாரத்தில் எல்லா மரமும் இருக்குது. நம்ம டவரும் போட்டு வச்சுக்கோ. இங்கேருந்து பார்த்தா நம்ம கம்பமே அப்படியே தெரியும். கம்பமே அப்படியே தெரியும். நீங்கள் வந்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் கண்டிப்பாக. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இயற்கையான இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதுமாதிரி இங்கே வந்து எல்லா மரமும் இருக்குது. சப்போட்டா, மாதுளை, காப்பி கொட்டை, தென்னை மரம், வாழை மரம், இது ஆரஞ்சு மரம், கொய்யா மரம், எல்லா வகையான மரங்களும் இருக்குது. பலா மரம், எல்லா வகையான மரங்களும் இருக்குது நண்பர்களே. நீங்கள் வந்து பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். நல்லா இந்த டவர்லேருந்து நம்ம கம்பத்தவே வந்து நம்ம மேலே நின்று பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்க்கணும்னாலும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் நண்பர்களே. அதேமாரி இங்கே என்னென்ன மரம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நிறையா பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிளகு கொடி வருமானு, காப்பி கொட்டை வருமானு கேட்டிருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இதான் நண்பர்களே நம்ம காப்பி கொட்டை செடி, சரிங்களா? இதே நம்ம காப்பி கொட்டை. இதான் நிறையா பேர் வந்து எப்படி செடி இருக்கும்னு நிறையா பேர் கேட்டாங்க. இதான் காப்பி கொட்டை. வாங்க அடுத்து நம்ம மிளகு இதை நான் காமிக்கிறேன். காப்பி கொட்டை. இது சப்போட்டா. இது வந்து எலுமிச்சை தென்னை மரம். இதே நம்ம தோட்டத்தில் ரூமு. நல்ல இயற்கையான இடங்க. நல்லா ஆடு மாடு எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாகத்தே இருக்கும். எல்லாம் தோழர் மாதிரி அதுவும் பழகுது. பலா மரம். இதாங்க மிளகு கொடி, தெரியுதா? இதே மிளகு கொடி. நிறையா யாரும் வந்து தமிழ்நாட்டில் வருமானு கேட்பாங்க. கண்டிப்பாக எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள், சரிங்களா நண்பர்களே? நிறையா பேர் என் ஃப்ரெண்டு கேட்க விட்டுருந்தே நான் இதை எடுத்து போடுறேன். நிறையா பேர் நான் வண்டி ஓட்டும்போது நிறையா பேர் கேட்டிருக்காங்க.
இதே மிளகு செடி. இந்த அழகாக காய் காய்ச்சிருக்கு நண்பர்களே, பிஞ்சு விட்டுருக்கு. இந்த காய் காய்ச்சிருக்கு நண்பர்களே, பாருங்கள். இதே மிளகு இது. அவன் பலா மரத்தில் அடுத்து 2 பலாப்பழம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்போட்டா இருக்குது. அனைத்து வகையான மாங்காய் மரமும் இருக்குது நண்பர்களே. அனைத்து வகையான மாங்காய் மரமும் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு இதமாக இருக்கும். வீடியோவை பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம இப்போத்தான் இதை ஆரம்பித்து ஓரளவுக்கு போய்க்கிருக்கு. உங்கள் சப்போர்ட்டில் இன்னும் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இதை பார்த்துட்டு நீங்கள் கேரளா தோட்டம்னு நினைக்காதீங்க. இந்த நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது நம்ம கம்பம் மலையடி வாரம். இதுவும் நம்ம தான் விதைச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்கள். எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நியூ இயர் பொங்கல் எல்லாமே வருது. நியூ இயர் பொங்கலுக்கு நம்ம நிறையா உதவி பண்ணணும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பாருங்கள் நண்பர்களே. இயற்கையான நம்ம அனைத்து வகையான வீடியோவும் போட போகிறோம். நீங்கள் தான் நண்பர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.